Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளாம் நினைச்சுட்டு சம்பாதிப்பதன் வழியாகத்தான் பணக்காரர் ஆக முடியும், அப்படி இல்லை. சம்பாதிப்பதன் வழியாக பணக்காரர்கள் ஆக முடியும்னா இந்த தலைமுறையில் எக்கச்சக்கமான பணக்காரர்கள் உருவாகி இருக்கணும். அப்ப வெற்றியாளர்களுக்கும் சாதாரண பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். வெறும் உழைப்பை வைத்துக் கொண்டு வளர்ந்து விட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் வெறும் மோட்டிவேஷனுக்கு வேணா பயன்படலாம். எதற்கு கடன் வாங்க வேண்டும், எதற்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு தெரியணும். அவரை மாதிரி நானும் ஒரு கார் வாங்கணும். ஆனா அவர் அந்த காரை ஏன் வாங்கினார்னு யோசிச்சா தான் நம்ம பணக்காரனாக முடியும் ஒழிய அவரை மாதிரி கார் வாங்கணுங்கிற உத்வேகம் மட்டும் நம்மளை பணக்காரன் ஆயிட முடியாது. பணக்காரர்கள் செய்கிற எல்லாவற்றையும் செய்வதனால் நம்ம பணக்காரனாக முடியாது. எப்பொழுது நீங்கள் செலவுகளை குறைத்துக் கொண்டு சிக்கனமாக பணத்தை மிச்சம் பிடிக்கிறீர்களோ அது இன்னொரு வேலை பார்ப்பதற்கு சமம் அப்படிங்கிறாங்க. The most successful people in the world தன்னுடைய பணம் வளர வளர அதற்கு ஏற்றார் போல செலவை அதிகரித்தவர்கள் அல்ல, மாறாக தன்னுடைய செலவை குறைத்துக் கொண்டு சேமிப்பின் வழியாக பணக்காரரானவர்கள் தான் நிறைய பேர். நம்மளாம் நினைச்சுட்டு சம்பாதிப்பதன் வழியாகத்தான் பணக்காரர் ஆக முடியும், அப்படி இல்லை. சம்பாதிப்பதன் வழியாக பணக்காரர்கள் ஆக முடியும்னா இந்த தலைமுறையில் எக்கச்சக்கமான பணக்காரர்கள் உருவாகி இருக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு தெரியற நமக்கு அதை நிர்வாகம் பண்றதுக்கான ஐடியாக்கள் பெரிதாக இருந்ததில்லை. இதுதான் நார்மலா ஒருத்தர் பணக்காரர் ஆகிறதுக்கும் ஒருத்தர் சூப்பர் பணக்காரர் ஆகிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம எல்லாருடையும் அது இருக்கும். 1000 ரூபாய் காசு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து 2000 ரூபாய் வந்துச்சுன்னா 1000 ரூபாய் செலவை 1500 ரூபாய் மாற்றுவோம். நம்மகிட்ட தான் காசு இருக்கேன். சில கன்சர்வேட்டிவ் ஐடியாஸ் உலகம் முழுக்க ஒர்க் அவுட் ஆயிரும். நம்ம வீடுகள் இங்கே யாராவது டீச்சர் ஃபேமிலின்னு இருக்கீங்களா? டீச்சர்ஸ், அம்மா அப்பா டீச்சர், ஒருத்தர் அங்கே இருக்காரு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அவங்க வாழ்க்கை மாற்றம் பெருசாக ஒன்றும் பண்ணவே மாட்டாங்க. ஒரு டிவி ஸ்கூட்டி வச்சிருப்பாங்க, கடைசி வரைக்கும் டிவி ஸ்கூட்டி தான் வச்சிருப்பாங்க. சிம்பிளா பஸ்ல போவாங்க, தேவையான மட்டும் வாடகை கார் எடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு டூர் சிம்பிளா போவாங்க, தேவையில்லாமல் 10,000 ரூபாய்க்கு ஷூ வாங்க மாட்டாங்க, சம்பந்தம் இல்லாமல் 55 இன்ச்சுக்கு டிவி வாங்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் அது வாங்கியிருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கி அந்த வீட்டில எல்லாம் குமிக்கவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஏதோ சிம்பிளா வாழ்ந்துகிட்டு இருக்கா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளையும் டாக்டருக்கு படிக்க வச்சிருவாங்க. 2 பிள்ளைக்கு 2 வீடு வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க பொருளாதாரம் உயர தங்கள் செலவுகளை உயர்த்தி கொண்டவர்கள் அல்ல, மாறாக பொருளாதாரம் உயர்கிற போதும் தங்கள் செலவை கட்டுக்குள் வைத்து அதன் வழியாக அசெட்டை பில்ட் பண்ணுறது. There are 2 kind of people who are walking in the world. The one is the people, those who are saving money and building the wealth. Parallelly they make money through the revenues or remuneration. அவங்க மாதாந்திர சம்பளக்காரர்களாக இருந்தால் மாசம் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு பக்கம் பில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் இதை ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வெற்றியாளர்களுக்கும் சாதாரண பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். ஸோ சிறந்த பணக்காரராக நாம் மாற வேண்டும் என்கிற பட்சத்தில் பணம் குறித்த பிரக்ஞை நமக்கு எந்த அளவு இருக்கிறது என்பது தான் முக்கியமே ஒழிய வெறும் உழைப்பை வைத்துக் கொண்டு வளர்ந்து விட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் வெறும் மோட்டிவேஷனுக்கு வேணா பயன்படலாம். திட்டமிடுதல் தான் இங்கு முக்கியமே ஒழிய தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருப்பதன் வழியாக பெரும் பணக்காரர் ஆக முடியும். ஆனால் தொடர்ச்சியாக உழைக்கிறதுல நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு.